நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் பார்ப்போங்க. குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள், அவர் முழுமையான சுபருங்க. இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுபரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க. மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 தேதியிலிருந்து 4/2/2025 வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார். எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க. இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம், யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பயிற்சி காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார், எந்த நிலமையில் இருக்கார், இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க. குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார். இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார். அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுனராசிக்காரங்களுக்கான இந்த குரு வக்ர பலன்களை பற்றி பார்ப்போங்க. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தோட 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 ஆக மொத்தம் 9 பாதங்கள் இருக்குங்க. மிருகசீரிடம் பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம், புனர்பூசம் குருவோட நட்சத்திரம். இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த 3 கிரகங்களுக்கான தன்மையும் ப்ளஸ் மிதுனராசிக்கு அதிபதியான புதனோட தன்மையும் அதிகமாக இருக்குங்க. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இனிமையான பேச்சு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில மிதுனராசிக்காரங்க ரொம்ப ஜோவியலாக பேசுவாங்க. இவங்க பேசுகிறத கேட்குறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குங்க. அதனால் இவங்களை சுற்றி எப்பயும் ஒரு கூட்டம் இருக்கும். இவங்க வந்து நிறைய பேசணும், நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும், நிறைய இந்த மிதுனராசிக்காரங்க ஆசைப்படுவாங்க. நல்ல புத்தி கூர்மை இருக்கும். எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க இந்த மிதுனராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உங்களோட மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு வந்து வக்ரமாகிறாருங்க. குரு உங்களுக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா 7-10க்கு உரியவருங்க. 7-10க்கு உரியவர் 12ஆம் இடத்துல இருந்து 4-6-8 இந்த இடங்கள்ல பார்க்குறாருங்க. இப்போ 12ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகுறனால உங்களுக்கு மற்ற கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல பணவரவுங்கிறது சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்தளவுக்கு செலவும் வரும். அதை புத்திசாலித்தனமாக சுப வரிய செலவாக மாற்றிக்கிறது உங்களோட தனித்திறமைங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து உங்களுக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் அக்கௌண்ட்டில் எதுவும் அதிகமாக பணம் வச்சுக்காதீங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுக்காம உங்கள் வாழ்க்கை துணையோட அக்கௌண்ட்டு இல்லை உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு சேவிங்ஸாக ஒரு ஆர்டியா ஒரு எஃப்டியா அந்த மாதிரி பார்த்து போட்டு சேமித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியாக ப்ராப்ளம் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சுன்னா உடனே இப்போ ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது வருமுன் காப்போம் தாங்க. அதை மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த குரு வக்ரம் உங்களை பெருசாக எந்த தொந்தரவும் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே வந்துட்டு 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள், சுப செலவுகள், அதுக்காக நீங்கள் நிறைய வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க எப்படி ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ தேவையில்லாமல் கமிட்மெண்ட்டை நான் இந்த அளவு பணம் தரேன்,
நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன், நான் உங்களுக்கு அது பண்ணி தரேன். நீங்க அடுத்து உங்களுக்கு கமிட்மெண்ட் குடுக்காம இருங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன்லேருந்து உங்களை வந்து காப்பாத்துங்க. அடுத்து 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 4ஆம் இடத்துல கேது இருந்து இவ்வளோ நாள் கொஞ்சம் சில தடைகள உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுல குடுத்துட்டு இருந்தாருங்க. இப்ப வக்ர குருவோட பார்வை வந்து பட்டறனால, நீங்க சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த ஒரு தடை நீங்குங்க. குறிப்பா உங்க ஜாதகத்திலயும் குரு வந்து வக்ரமாக இருந்தார் அப்படின்னா, சொத்துக்கள் உங்களுக்கு சூப்பரா வாங்கக்கூடிய யோகம். பாதியோட வீடு கட்டி நிறுத்திட்டேங்க. எப்பதாங்க இந்த வீட கட்டி முடிப்பேன்? கையில காசு வச்சிருக்கேங்க. ஆனா வேலையாட்கள் சரியா வரமாட்டேங்கிறாங்கங்க. என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏதாவது ஒரு தடங்கல் இருந்துட்டு இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப அது கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா இருக்குங்க. அதே மாரி நீண்ட நாட்களா உங்க அம்மாவோட உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அத சரி பண்ணவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு, அந்த தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு பழைய வண்டி இருக்குங்க. அத குடுத்துட்டு புது வண்டிய வாங்கணும்னு நான் பார்த்துட்டே இருக்கேங்க. அதுக்கு எனக்கு நேரமே வரமாட்டேங்குது. தாராளமா இந்த சமயம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்கள், கட்டாயம் நம்ம படிச்சு நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம நல்லா படிச்சா தான் நமக்கு வந்து எதிர்காலம் இருக்கு. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அதுக்குன்னு டைம் ஒதுக்கி படிங்க. முடிஞ்சது வரைக்கும் சோஷியல் மீடியாலருந்து நீங்க விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 10 நிமிஷம் தான் அப்படின்னு சோஷியல் மீடியாக்குள்ள போனீங்கன்னா, அது ஃபுல்லா உங்கள கட்டி போட்டுரும். உங்களோட மதிப்பெண் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சமயம் பாருங்க, உங்களுக்கு நெறைய பெர்ஃப்யூம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். தாராளமா நீங்க வாசனை திரவியங்கள பயன்படுத்துறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி குடுக்குங்க. குடும்பத்தார்கிட்ட வந்து உங்க மனச விட்டு பேசுறது ரொம்பவே நல்லதுங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் குடும்பத்தோட கலந்து பேசி நீங்க முடிவெடுங்க. அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்த வந்து குரு வக்ர பார்வைப்படுதுங்க. இவ்வளோ நாள் வந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தார் அப்படின்னா, ஒரு ஊர விட்டு உங்க வேற ஊர்ல, அதாவது நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. அந்த வேலையும் உங்களுக்கு வந்து ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல சம்பளத்த குடுக்கக்கூடிய வந்து ஒரு வேலையா இருக்குங்க. அதே மாரி ட்ரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்ருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த சமயத்துல கிடைக்குங்க. இருக்கிற வேலைய விட்டுட்டுங்க, நமக்கு வந்து சம்பளம் அதிகமா குடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா, அங்க ஏதாவது ஒரு சிக்கல் காத்துட்ருக்குங்க. அதனால ஒரு வேலைய விடுறதுக்கு முன்னாடி, அத ஒரு தடவைக்கு 2 தடவ அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்குங்க. கடன் குடுக்குறேன்னு வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த லோன் இருக்குங்க, அந்த லோன் இருக்குங்கன்னு. அந்த லோன் நமக்கு தேவையா இந்த சமயத்துல அப்படின்னு யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. ஏற்கனவே கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இந்த சமயத்துல அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ஆனா, வேணும்னே உங்க பக்கத்துல யாராவது பிரச்சனைக்கு வந்து அந்த மாரி கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நீங்க இந்த சமயத்துல புதுசா போகாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால சாப்பிடும்போது கரெக்ட்டா வந்து எளிதில அது சீனியர் சிட்டிசன்ஸ் குறிப்பா எளிதில ஜீரணமாகக்கூடிய உணவ வந்து சாப்பிடுறது, எண்ணெயில பொரிச்ச விஷயங்கள கொஞ்சம் தவிர்த்துக்கிறது. இப்படி இருந்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. அதே மாரி பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருக்கணுங்க. அவங்க சொல்ற விஷயத்த ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு, இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம பிசினஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு செயல்படுங்க. அடுத்து 8ஆம் பார்வையா வந்துட்டு 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்ட பார்க்குறாருங்க. அப்ப இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருவங்க. ஏதாவது ஒரு விதத்துல திடீர் பண வரவு, எதிர்பார்க்காத ஒரு பணம் உங்களுக்கு வந்து இந்த சமயத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல வயசானவங்க இருந்தாங்கன்னா, அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம், படிக்கக்கூடியது பங்குச்சந்தையில ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்க ஜாதகத்திலயும் அப்படி பண்ணலான்னு இருக்கிற பட்சத்துல இந்த சமயத்துல உங்களுக்கு அதிலிருந்தும் பணவரவு சூப்பரா இருக்குங்க. அதே மாரி அரசு வேலையில இருக்கிறவங்க, உங்களைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாராவது வந்துட்டு உங்களை சிக்கல்கள்ல கொஞ்சம் மாட்டி வரதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க. கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருங்க. ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளோட போயிட்டு வாங்க. பயணங்கள் உங்களுக்கு நன்மை தான் தருங்க. ஆனா, பயணங்கள் போம்போது ஒரு சேஃப் ஜேர்னியா இருக்கா அப்படிங்கிற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு குரு வந்து 7, 10க்கு உரியவரா இருக்கனால கொஞ்சம் வாழ்க்கை துணையோட விட்டு குடுத்து போங்க. எதா இருந்தாலும் கணவன் மனைவியா சேர்ந்து முடிவெடுங்க. வேறு வெளியூர்களுக்கு போயிட்டு வாங்க.
மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன? இன்னும் இந்த குரு வக்ர காலத்தை எப்படிங்க நாங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சிறு குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற உணவு தானம் பண்ணும். அதாவது 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மஞ்சள் கலர் உணவு தானம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. பணவரவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட தன்வந்திரி மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாட்டை கொடுக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு குரு தசை நடக்குதா, இல்லை குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, சனி எந்த நிலைமையில் இருக்காரு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க. மிதுன ராசி அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்ரகதி அடையிறது ஒரு யோகம். ஆக்சுவலாக விரயஸ்தானத்தில் வந்ததுனால அவர் செலவுகளை கொடுத்தாரு, வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு, தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு, வீடு மனை சார்ந்த செலவுகளில் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் இப்போ வக்ரகதி அடைகிறதுனால அந்த செலவுகள்லாம் வருமானமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக வியாபாரம் செய்பவர்கள், அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலம் அமோகமான பலன்களை தரும். தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்வதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்படும். நீங்கள் வழக்கில் ஏதாவது தொடர்பு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்களுடைய வழக்குகளால் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்கும் சரி விமோசனம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த குரு வக்கரம், அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி சண்டை இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவீங்க. செலவாகுமேன்னு கவலைப்படாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வந்துன்னு இருக்கு. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. பெற்றோர், குறிப்பாக தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தைக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது மருத்துவ செலவுகளாக இருக்குமே தவிர வேறு நெகட்டிவ் செலவுகள் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவின் மூலமாக குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள், இந்த மிதுன ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகள் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். மேல் படிப்பில் நீங்கள் பெரிய சாதனைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் உத்தியோகத்தில் இருக்கேன் சார், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் சைடில் நான் எம்பிஏ படிக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறேன்னா இந்த கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுனால உங்களுக்கு அஃபீஷியலாக ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன், ஒரு பதவி உயர்வு, ஒரு எலவேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இளம் வயதினராக இருந்தால் ஒரு 28 வயசு 30 வயசுக்குள்ளே இருந்தால் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா 24 வயசுக்குள்ளே இருந்தால் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களிடம் மனதை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த வக்கர காலம், குரு வக்கர காலம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அசதிகள் மறந்து முன்னேற்றத்தை காணக்கூடிய, புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து சொந்த வீடு வாங்கிறதுக்கு, இல்லை நிலம் வாங்கி போடுறதுக்கு, விவசாய நிலம் வாங்கி போடுறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தால் அமோகமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லை பூர்வீக இடத்துல சொத்து வாங்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய ஸ்திர சொத்துக்களின் ஆசை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வக்ர காலம் உங்களுக்கு அமோகமான நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த குரு வக்ர காலம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது குரு வக்ர காலத்தில் அக்டோபர் 9 பிப்ரவரி 4 இந்த மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குருவை சாந்தப்படுத்துவதற்கு. ஏன்னா வக்ரகதியில் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் அந்த திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, அதாவது சர்வேஸ்வரன் வழிபாடு செய்ய வேண்டும். சர்வேஸ்வரனை தினமும் தியானித்து வாருங்கள். திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு உண்டான அந்த சிவலிங்க திருமேனிக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றுங்கள். அப்படி இல்லைன்னா தேன் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க, தேனை வாங்கி கொடுங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமல்லாமல் ஸ்மூத்தான வாழ்க்கை அமையறதுக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையறதுக்கும் அந்த சர்வேஸ்வரன் துணை இருப்பார். இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அடியனை தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு வரிசையாக பாருங்கள். நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே மிதுன ராசி அன்பர்கள் நல்ல புத்திசாலிகள், நல்ல திறம்பட செயல்படக்கூடியவங்க, புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. பெருசாக அட்வைஸ் பிடிக்காது, எங்களுக்கே நிறைய தெரியும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. உண்மை என்னென்னா உங்களுக்கே நிறைய தெரியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பாதகாதிபதி அப்படின்னு தான் சொல்லலாம். குருவையும் புதனையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் வந்து குரு பகவானுக்கு பையன் ஸ்தானம் வேணும், குரு வந்து அப்பா ஸ்தானம் வேணும். ஓகேங்களா? அப்பா மக ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வரும். எக்ஸாக்ட் அப்பா மகன் கிடையாது, பட் இருந்தாலும் அப்பா மக ரிலேஷன்ஷிப் தான் வரும். பொதுவாக வந்து இந்த புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவேந்திரனுக்கும் குரு பகவானோட மனைவிக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்பா ரிலேஷன்ஷிப் தான் வேணும். ஸோ இந்த 2 கிரகங்களையுமே வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவு சம்மந்தப்பட்ட கிரகங்கள். ஓகேங்களா? குருவை பொறுத்த வரைக்கும் பக்கா இன்டெலிஜென்ட். எந்த ஒரு விஷயத்தையும் குருனோட ஆதிக்கருக்குள்ளே ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி அதை கரெக்டாக ஃபார்முலா பண்ணி அதை ஒரு ப்ரொசீஜராக பக்காவாக செஞ்சு முடிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். இதே புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரும் புத்திக்கான கிரகம் தான். அவருக்கு வந்து என்ன இருக்குன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாரும் ஒரு ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் வேறு ஆங்கிளில் பார்ப்பார். ஸோ ஒரு புது ஆங்கிளில் பார்ப்பார். ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது புதன் ஆதிக்கம் இருக்கவங்களுக்கு உண்டு. பொதுவாக இந்த பாருங்கள், இந்த சினிமா, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கம் இருக்கும். ஒரே விஷயத்தை பல ஆங்கிளில் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு உண்டு, புதன் கிரகத்துக்கு உண்டு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா புத்தி கிரகம். ஸோ இவர் வந்து பாருங்கள், இந்த க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் புதன் இல்லாமல் இல்லவே இல்லை. புதன் இல்லை அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டே ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிரகம். சரிங்களா? இப்போ இவரை வந்து பார்த்திங்களான்னா, இந்த புதன் வந்து ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா புதனோட ஆதிக்கம் பெற்றவங்க, முக்கியமாக நீங்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அட்வைஸே சுத்தமாக பிடிக்காது. 100 பேர் உங்களுக்கு அட்வைஸ் சொன்னாங்க அப்படின்னா 2 பேரோட அட்வைஸை தான் கேட்பீங்க. ஏன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, இவங்க அட்வைஸ் சொல்கிறவங்களாம் விட எங்களுக்கு நிறைய தெரியும், இவங்க என்னத்தை புதுசாக சொல்லிட போகிறாங்க, எனக்கு தெரியாத இவங்க சொல்லிட போகிறாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய, அப்படின்னு பேசக்கூடிய கெப்பாசிட்டியான பர்சனாலிட்டிஸ் தான் நீங்கள். சரி, ஓகே. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12ல் குரு பகவான், 12ல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் அடைஞ்சிருக்கார். இந்த 12ல் குரு பகவான் வக்ரம் அடையிறதுனால நம்மளுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ல் குரு பகவான் விரயஸ்தானத்தில் குரு பகவான், மோட்ச விரயஸ்தானத்தில் குரு பகவான், அவர் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கார். அதனால் என்ன பண்ண போகிறார்? அவர் ஒரு விரயத்தை ஏற்படுத்த போகிறார். விரயம்னா செலவை ஏற்படுத்த போகிறார். அந்த செலவு என்ன மாதிரி செலவு? சுப செலவை ஏற்படுத்துவார். அந்த சுப செலவுனால ஒரு ஆதாயத்தையும் கொடுப்பார். புரியலைங்க, எங்களுக்கு தமிழ் தான் பேசுகிறீங்க, புரியல. நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, சுப செலவுனால ஆதாயத்தை கொடுப்பாரு அப்படின்னா இதை உங்களுக்கு நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லனா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கிரவுண்டு வாங்குகிறோம். சரிங்களா? அந்த கிரவுண்டு வாங்கிட்டோம். கிரவுண்டு வாங்கி ஒரே மாதத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிரவுண்டோட வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எனக்குள்ளே ஒரு 30% அதோட வேல்யூ ஏறிடுச்சு. எதனால்? பக்கத்தில் ஒரு ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கூல்காரங்க இடம் வாங்கிட்டாங்க, அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க, அதனால கிரவுண்டோட வேல்யூ ஏறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப செலவுனால ஆதாயம். இதுதான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் குரு பகவான். ஓகேங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு பிரயாணம், அதெல்லாம் ஒரு டூராக போகிறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போகிறது, தீர்த்த யாத்திரைன்னு சொல்கிறத விட ஒரு டூர்,
ஒரு என்ஜாய்மெண்ட், அது கோவா போனாலும் சரி இல்லை அமெரிக்கா போனாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஜாபு, ப்ரொஃபஷன், கேரியர் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 10 குரு பகவான் அவர் வந்து இப்போ 12ஆம் பாவத்தில் இருக்கார். ஆல்ரெடி வந்து வேலை செஞ்ச இடத்துல இப்போ 12ஆம் பாவத்தில் இருக்கார். இப்போ நிறைய மிதுனம் வந்து பாருங்கள், இண்டிவிஜுவலாக ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, மேடம் ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துல தூக்கிட்டாங்க, புதுசாக வேலை தேடிட்டு இருக்கும், கிடைக்குமா அப்படி நிறைய பேர் வந்து மிதுன ராசி அன்பர்கள் தனியாக அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் கேட்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கெலாம் ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துல திருப்பி ஆள் எடுக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கும். அந்த ஆள் எடுக்கும்போது உங்களோட நேம் அங்கே போய் நிற்கலாம், உங்களை கூப்பிட்றதுக்கான பிராப்தம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துல உங்களை திருப்பி கூப்பிட்றதுக்கான வாய்ப்பும் பிராப்தமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசி அன்பர்கள் எல்லாமே, அடடா நான் இங்கேருந்து நின்றுட்டேன், அப்போ என்னை கண்டிப்பாக கூப்பிட்ருவாங்களா அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ 100 மிதுன ராசி அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 40 பேருக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லைங்க, நாங்கள் ஆல்ரெடி செஞ்ச இந்த இடத்துல தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, ப்ரொமோஷன் இருக்குமா அப்படின்னா சான்ஸ் நிறைய இருக்குங்க. ப்ரொமோஷன் இருக்கிறதுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குமா, சான்ஸ் நிறைய இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஆல்ரெடி தொழில் செய்கிறங்க, அந்த தொழிலில் முன்னேற்றம்ன்றது வரத்துக்கு சான்ஸ் இருக்கா, சான்ஸ் இருக்குது. இது எதுவுமே வந்து பாருங்கள் 100% முன்னேறிடுவீங்க, நீங்கள் வந்து பெரிய சமஸ்தானத்துக்கே ராஜாவாகிடுவீங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி திடீர் பயங்கர அதிர்ஷ்டம் அந்த மாதிரி இல்லை, ஜாக்பாட் லாட்ரி அந்த மாதிரி இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா. சரிங்க, இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக வரம் தேடிட்டுருக்கோம். இந்த குரு வக்ர பேச்சில் வந்து இந்த காலகட்டம் ஏறக்குறைய இந்த 3 மாதம் 4 மாதம் வச்சுக்கலாமே, 3 மாதம் 26 நாள், இந்த 4 மாத காலகட்டத்தில் வந்து நாங்கள் வரம் தேடலாமா, தாராளமாக தேடலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், கல்யாணம் வரைக்கும் மூவ் ஆன் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் வந்து புட்டுக்கிற மாதிரி இருக்குங்க, என்ன பண்ணுறது, அதனோட போக்கிலே விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து இணைக்க பாருங்கள், முடியலையா அதனோட போக்கிலே விடுங்க, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். ஓகேங்களா. கல்யாணம் வரைக்கும் போகலாமா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், கல்யாணம் வரைக்கும் போகலாம். குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், குழந்தை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒரு வைத்தியத்தினால ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன் தி ஹோல் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது, அமோகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறதுக்குல சூப்பராக இருக்குது. விரயத்துலேயும் சுப விரையும், அதுலேயும் ஒரு ஆதாயம், அதையும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்குறவங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்லுவோம், அது பொதுவான பலன் தான் சொல்கிறோம். இல்லைங்க நீங்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன் பொதுவான பலன் சொன்னீங்க, எங்கள் ஜாதகத்துக்கு நாங்கள் ஒரு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பேசிக்கலாம். அன்பார்ந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி நேயர்கள், இந்த மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு வக்கர பலாபலன்கள், அதாவது வக்கரஸ்தான பலாபலன்கள்னு சொல்லுவாங்க. பயிற்சின்னு சொல்ல முடியாது, பயிற்சினா ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போனால் தான் பயிற்சி. நான் முதல்ல சொன்ன மாதிரி குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கார், ஆனால் வக்கரமாக திரும்பி உட்காந்துருக்கார். திரும்பி உட்காந்து பார்க்கும் பொழுது என்ன நன்மைகள், இவ்வளோ நாளாக 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது வக்கரமாக 2ஆம் ஸ்தானமாக உங்கள் பார்வையை பார்க்குறார். இப்போ குடும்பம், வாக்கு, தனஸ்தானாதிபதி அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வரார். அது மிகச்சிறப்பு. நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. எதிர்பாராத திருப்பங்கள், முன்னேற்றங்கள். நம்ம எப்போவோ யாருக்கோ எங்கேயோ கடன் கொடுத்துருப்போம், அந்த பணம் வராது, நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினச்சிருந்ததெல்லாம் திரும்பி அவங்களே கொண்டு கொடுத்துட்டு, சாரி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க, உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் இருந்தாங்க அப்படின்னு வட்டியும் முதலமாக திருப்பி தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். கொடுத்த கடன் திரும்பி வரும். பேச்சுவார்த்தைகளின் மூலமாக பல காரியங்களையும் சாதிக்கலாம். அதாவது கனிவாக பேசி இவங்கள்ட்ட இப்படி பேசினா தான் இந்த காரியம் நடக்கும், அந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்பேற்பட்ட கோபக்காரராக இருந்தாலும் பேச்சில் கனிவும் படைவும் தன்யமும் ஏற்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்குது. அதே மாதிரி இவ்வளோ நாட்களாக இருந்து வந்த இந்த விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் எடுத்து வச்ச டெபாசிட்டு, சேர்த்து வச்ச நகை, பொருள், இடம் இதெல்லாம் விற்று அடமானம் வச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் விலகி அதெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதிலிருந்து வெளியில் வந்து மீட்டு எடுத்து நாம் மீண்டும் அதை அதே இடத்துல வைக்கக்கூடிய அமைப்புங்கிறதையும் கொடுப்பார். முதலுடைய வீட்டில் குரு 2ஆம் இடமாக வர்றதுனால உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், இந்த மாதிரியெல்லாம் பாடசாலைகள், இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கும்
அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் படிக்கக்கூடியவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை அப்படிங்கிறது இந்த குரு வக்கர பலனில் ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்ததாக புத பகவானுடைய வேலை ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, அக்கௌண்டன், எழுத்துத்துறை, ரைட்டிங், கதை எழுதுறது, சினிமா கதை எழுதுறது, புஸ்தகங்கள் எழுதுறது, கதாசிரியர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி புராணங்கள், இதிகாசங்கள், எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இந்த வக்கர பலாபலன்கள் கொடுக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனல், சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது எதுவாக இருந்தாலும் சரி, தொழிற்கல்வியாக இருக்கட்டும், ஃபீல்டு ஒர்க்காக இருக்கட்டும், அல்லது தியரியாக இருக்கட்டும், வாய்மொழி சொல்லாக இருக்கட்டும், பாடம் நடத்துகிறதா இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், பேராசிரியராக இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், பிறருக்கு தனக்கு தெரிந்ததை உபதேசிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்சார சம்பந்தமாக பணிபுரியக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஐடி, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் பொருட்கள் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், எலக்ட்ரிக் பொருட்கள் தயாரிப்பவர்கள், அழகு சாதன பொருட்கள், மின்சாதன பொருட்கள், மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான யோகத்தை கொடுக்கும். அதாவது மிதுன ராசியில் பிறந்திருந்து இந்த தொழிலை செய்யும் பொழுது மிகச்சிறப்பு, மிக ஒரு உன்னதமான அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குறார். பொருளாதாரத்தில் மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. திருமணமானவர்களுக்கு, தம்பதிகளுக்கு அந்யோன்யமான உறவுகள் உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். திருமண பிராப்தி, தடைபட்டு வந்த திருமணங்கள் கண்டிப்பாக இந்த வக்கர காலகட்டத்தில் நிச்சயிக்கப்படும். வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். இருந்து வந்த மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், பகை இதெல்லாம் விலகும். எதிரிகள் தொல்லைகள் தானே நீங்கும். கேட்ட இடத்துல கேட்ட காரியங்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. மனசிற்கு ஏற்ற மாதிரி சில காரியங்கள் நடக்கும். இவ்வளவு நாளாக மனதிற்கு வெறுப்பாக நடந்துன்ற காரியங்கள் இப்பொழுது மனதிற்கு பிடித்தமாக நடக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்குறார். அதே மாதிரி அவர் வக்கரகதி காலத்தில் ராசியில் செவ்வாயும் செஞ்சிருக்கிறதுனால பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி அமைப்புகள், புதிய நிலம் வாங்கலாம், தோட்டம் அமைக்கலாம், இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறார். காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகுது. 10ஆம் இடத்துல ராகு வக்கரகதி காலத்தில், அதுவும் சிறப்பு. வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்க. மீனத்தில் ராகு இருக்கிறதுனால மீனம்னா கடலுக்கு, மீன் எங்கே இருக்கும்? கடலில், சமுத்திரத்தில் இருக்கும். அப்போது சமுத்திரம் தாண்டி போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளை உண்டாக்குறார். தொழிலில், வியாபாரத்தில் கூட்டு தொழில் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். அதாவது தனியாக செய்கிறதுக்கும் மற்றவங்களோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். இப்போ கூட்டு தொழில் அப்படிங்கிறது கூட்டு வியாபார நன்மை. மிதுனராசினியர்கள் கூட்டு தொழில் செய்து இந்த வக்கரகதி காலத்தில் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் எதிர்பாராத தனவரவு, திருப்திகரமான ஒரு காரியங்கள் அப்படிங்கிறது உண்டாகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களும் முன்னேற்றத்தை அடையலாம். எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுங்க. 116 தினங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலீங்கன்னா நம்ம தான் முட்டாள். ஆண்டவன் வாய்ப்பை கொடுப்பார். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதில் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். முதலீடுகள் செய்ய தகுந்த காலம். புத்திரர்கள் மூலமாக, குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த மிதுனராசி அப்படின்னு எடுத்துட்டால் வக்கர பயிற்சி காலத்தில் 116 தினங்களில் ஒரு அபரிவிதமான யோகத்தை பெறக்கூடிய விதமாக தான் விளங்குறீங்க. ஒரு 95% நன்மைகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த வக்கர பயிற்சியில். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வக்கர பயிற்சியினுடைய பலாபலன்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 90% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகளும், மற்றவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படுது. இது பொதுவான மிதுனராசி பலன்கள். அதுபோக நமது சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்க்கணும். அதில் குரு பகவான் அனுகூலமாக இருக்குது, தசாபுத்தி பலன்கள் அனுகூலமாக இருக்கா, இதெல்லாம் பார்த்தால் இந்த வக்கர பலாபலன்களில் நடக்கக்கூடிய இந்த 116 தினங்களில் நாம் தான் ராஜா, எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். இப்போ சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதே ஒரு தடவை இந்த டைமில் பார்த்துக்கணும். அப்படி பார்க்க விருப்பக்கூடிய அன்பர்கள் இந்த வீடியோலே ஸ்க்ராலிங்கில் எங்களுடைய தொலைபேசி எண்கள் வரும். தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொண்டு இந்த குரு வக்கர பலன்களுடைய முழு பலாபலன்களையும் பெற்று சகல நன்மைகளையும் அடைந்து வாழ்வாங்கு வாழ வேண்டுமாறு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி, அதாவது களத்திர ஸ்தானாதிபதியும் அடுத்து கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தில் விரய ஸ்தானத்தில் வக்ர நிலையை அடைய போறார். இது மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த 4 மாதங்கள் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் விரயத்துல இருந்த குரு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே செத்த பாம்பு அடிச்ச மாதிரி இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காசையும் நிறைய ஒரு காணாமல் போனது மாதிரி உங்களுடைய காசை பாத்தீங்கன்னா விரைய
லாபத்துக்கு தான் அதிகமா போயிட்டு இருக்கிற ஒழிய உங்களுடைய சொந்த ஒரு முயற்சிகளுக்கு எதுவும் யூஸ் ஆகாத மாதிரி தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம அந்த செத்த பாம்பையே அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி, அந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனியில மிதுன ராசி என்பர்கள் மிகவும் படும் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்கள்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். ஏழரை சனி ஒரு பக்கம் எல்லா ராசி என்பர்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு ராசி என்பர்களும் எப்படி இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய லக்னம் தனுசு லக்னமா இருக்கும், மிதுன ராசியா இருப்பீங்க. இப்படி இருக்கும்போது 2 பக்கமும் உங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் மிக அதிகமாக ஒரு ஏற்பட்டு இந்த மிதுன ராசி என்பர்கள் இன்னுமே நம்ம உயிரோட இருந்தா கூட நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் மேலும் ஒரு வெந்த புண்ணில் ஒரு வேல் பாய்ச்சுவது போல அந்த ஒரு விரயஸ்தானத்திற்கு வரும்போது இந்த குரு பகவான் இன்னும் ஒரு அதிகமான ஒரு கஷ்டங்களை, அதிகமான ஒரு பண விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இது வரைக்கும் இருந்தார். இந்த வக்ர அடைய போறாரு இந்த குரு பகவான். பாத்தீங்கன்னா கிரகங்களிலேயே ராஜ கிரகம் சொல்லக்கூடியவர். எல்லா அன்பர்களுக்கும் ஒரு மதிப்பு, மரியாதை, புகழ், ஒரு அந்தஸ்து கொடுக்கக்கூடியவர். செல்வாக்கு, அந்தஸ்து, இந்த மாதிரியான ஒரு மதிப்புமிக்க ஒரு செயல்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட அந்த சுப கிரகம் பாவ கிரகமாக ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த பாவ நிலைக்கு செல்லும் போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே மறைவு ஸ்தானத்துலதான் இருக்கிறார். அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகம் பாவ நிலையை அடையும் போது உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பு ஒரு மாற்றங்கள், ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா பினான்ஸ் தொழில இருக்கிறீங்க, பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறீங்க, அடுத்து தொழில் சம்பந்தமாக சொல்லும் போது கன்சல்டன்சி தொழில், வக்கீல் தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வைசரி ஜாப், இந்த மாதிரியான ஒரு தொழில் எல்லாம் செய்யக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்ல ஒரு அந்தஸ்தை அடைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் தொழில் மந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது, ஏன்னா சனி வக்ர நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேலதான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான். அந்த கர்ம ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் வக்ர நிலை அடையும் போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த டயத்துல நீங்க ஒரு மாற்றங்கள் செய்யணுங்க. கண்டிப்பா இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஏதோ ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுடைய தொழில நல்லா விரிவுபடுத்தணும், இல்ல மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை, இந்த 4 மாதத்துல நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகளை செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் நீங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கே உங்களுக்கு 4 மாசம் தேவைப்படும். ஏன்னா அவ்வளவு ஒரு குழப்பவாதிகளாக இருப்பீங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா இத 4 பேரிடம் நிறைய விசாரிச்சு, இப்ப காணாத குறைக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு கூகுள்ன்ற ஒரு துணை இருக்கிறதுனால இது செய்யறதுனால நிறைய சாதகங்களா பாதகங்களா இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை செய்து உங்களுடைய ஒரு முடிவை எடுப்பதற்கே ஒரு 4 மாதங்களாக தேவைப்படும். அப்படி மாதிரி இல்லாம இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 4 மாதத்துல நீங்க மிக விரைவாக செயல்படும் போது உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புல நிறைய ஒரு ஈடுபாடு, ஒரு முயற்சி செய்தீங்கன்னா, சில பேர் உங்களுக்கு வருமானம் போதுமானதா இருந்திருக்காது. கடந்த காலத்துல நீங்க இப்பதான் மார்ச்ல வேற இடத்துல ஜாயின் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. இந்த 4 மாதத்துல நீங்க வேறொரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 4 மாதம் முடிவுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு முடிவா தான் இருக்கும். ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய, ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டம் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெண்களா இருக்கிறீங்கன்னா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் உத்தியோகத்துல இருக்கிறீங்க. அதாவது டெக்ஸ்டைல் உத்தியோகம் சொல்றது போக உங்களுடைய ஒரு தொழில், அதாவது போட்டிக்கு தொழில் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அலங்கார ஒரு தொழில்கள் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி தொழில் பண்றது, இந்த மாதிரியான ஒரு தொழில்ல இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த பெண்கள். ஏன்னா நீங்க சொந்தமா முதலீடு பண்ணி நீங்க செய்யும் போது
சமுதாயத்திலயும் சரி, குடும்பத்திலயும் சரி நிறைய ஒரு எதிர்ப்புகளை சம்பாதித்துதான் நீங்க அந்த தொழிலையே தொடங்கியிருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய நேரமாகப்பட்டது இந்த மேல இருந்து மிகவும் மோசமான ஒரு நிலையில இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த தொழில்ல நிறைய ஒரு ஏமாற்றங்களை கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த களத்திர ஸ்தானாதிபதி, அதாவது 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், அந்த மாதிரியான ஒரு பலன்களையும் கொடுக்கறதுனால உங்களுடைய தொழிலாகப்பட்டது, இந்த பெண்களுடைய தொழிலாகப்பட்டது கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகலன்னு தான் சொல்லணும் இந்த மிதுன ராசி பெண்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த 4 மாதத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில மிதுன ராசி என்பர்கள் நிறைய பண விரயங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது நகை கடைகள் வச்சிருக்கிற மிதுன ராசி அன்பர்களா இருக்கிறீங்கன்னா நகைகள்ல நிறைய ஒரு பண இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இந்த குரு வக்ர நிலை பாத்தீங்கன்னா இன்னும் நகைக்கடை அன்பர்களுக்கு இன்னும் நிறைய ஒரு இழப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குருன்றது பாத்தீங்கன்னா தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகமும் கூட. அந்த தங்கமாகப்பட்டது இன்னும் மலிவு விலையை அடையும் போது நகைக்கடை உரிமையாளர்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. இவர்கள் கடந்த ஒரு மே மாதத்துல இருந்தே நிறைய ஒரு மூலதன இழப்புகளை அடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் நகைகள் குறைவதற்கு உண்டான, அதாவது விலைகள் குறைவதற்கு உண்டான ஒரு காலமாக இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இந்த டயத்துல அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த 4 மாதம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை, அந்த ஒரு ஏற்றம் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் மேடம், இங்க எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை, நான் யூகேல இருக்கிறேன், இங்க இருந்து வெளியில வந்துடலாமான்னு பாக்குறேன், அந்த மாதிரியான அன்பர்களுக்கு வெளிநாட்டுல US, UK, சிங்கப்பூர், மலேசியா, UAE அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரீஸ்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் நீங்க இந்த 4 மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு வேலை வாய்ப்போ இல்ல தொழில் அந்தஸ்தோ கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அதனால நீங்க எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டாம். இப்போ நீங்க வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இந்த அடுத்த வருடம் பிப்ரவரி வரைக்கும் நீங்க வேலையவே விடக்கூடாது மிதுன ராசி என்பர்கள். விட்டீங்கன்னா அந்த பிப்ரவரிக்கு மேல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இடத்துலயே நீங்க இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக போகுது. இந்த 4 மாதம் தான் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்க போகுது. அதனால வேலையை விடக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து வேலையை விட வேண்டாம். உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் பொறுமையாக காப்பாத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த 4 மாதங்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம பொதுவான ஒரு கோச்சார பலன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு திருமணம் ஆகல, எங்களுக்கு திருமணம் ஆகவே இல்லை, மிதுன ராசி என்பவர்களுக்கு 30 வயசு ஆச்சு, எங்களுக்கு திருமண பாக்கியம் கை கொடுமா அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகளும் தேடி வரும். குழந்தை பாக்கியம், குருன்றது சொல்ல போனா அந்த குழந்தை காரகனும் கூட. அந்த குரு வக்ர நிலை அடையும் போது ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை. யார் யாரெல்லாம் மிதுன ராசி என்பவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் எங்களுக்கு குழந்தை வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களோ நீங்க இந்த காலகட்டத்தை சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தையும் சுய ஜாதகத்தையும் தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கனாலும், உங்களுக்கு ஜாதகம் இல்ல, ஜாதகம் எழுதணும், அடுத்த திருமணத்திற்காக நாங்க வரன் தேடுறதுக்காக எங்களுக்கு ஜாதகம் வேணும் அப்படின்றவங்களுக்கு PDF மூலமாகவும் ஜாதகம் கொடுக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை கொடுக்கணும். சில குழந்தைகள் ஒரு மோசமான தசாபுத்தியில பிறந்தாலும் நியூமராலஜின் படி பெயர் வைக்கிறது மூலமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.